Hi friends, வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செஸ்ஸில் எண்டு கேம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எண்டு கேம்ஸ் பொறுத்தளவுக்கு அதுவுமே ஒரு கடல் மாதிரி தான். நிறைய கால்குலேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் எண்டு கேம்ஸ் நீங்கள் விளையாடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதை பற்றின பேசிக்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் பேசிக்கில் ரூல் ஆஃப் தி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோ உள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய வீடியோவுக்கு புதுசாக இருக்கீங்க, பேசிக் செஸ் கேம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்மளுடைய இதில் பேசிக் கேம்ஸே ஒரு 10-11 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையும் போய் செக் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம இந்த வீடியோவில் செஸ்னுடைய எண்டு கேம்ஸ்னுடைய ரொம்ப பேசிக் தான் பார்க்க போகிறோம். ரூல் ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூல் ஆஃப் த ஸ்கொயர் பேசிக் லெவல் விளையாடுறவங்கலேருந்து கிராண்ட் மாஸ்டர் லெவல் விளையாடுறவங்க வரைக்கும் இந்த ரூல் ஆஃப் த ஸ்கொயர் கால்குலேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ரூல் ஆஃப் த ஸ்கொயர் என்னத்துக்கு யூஸ் ஆகுனா, இப்போ நம்ம எண்டு கேமில் வெறும் பான் மட்டுமே இருக்கும், ஒரே ஒரு கிங்கு மட்டுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சமயங்களில் நமக்கு கால்குலேட் வந்துட்டு ஸ்பீடாக பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ரூல் ஆஃப் த ஸ்கொயர். இப்போது நார்மலாக இப்போ பாருங்கள், இப்போ ஒயிட் டு பிளேன் வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கிங்கு எங்கே இருக்குது? C6 இருக்குது. C6லேருந்து இப்போது ஒரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணும். இப்போ கிங்கு வந்துட்டு D5 வருதுன்னு வச்சுப்போம். ஸோ அதுக்கப்புறம் இது என்ன பண்ணும்? பானு H4 வரும். இந்த மாதிரி 1 by 1 நம்ம மைண்டில் கால்குலேட் பண்ணலாம், இல்லை வச்சு பார்த்து சும்மா அசம்ஷனில் கூட கால்குலேட் பண்ணலாம். ஆனால் இந்த ரூல் ஆஃப் ஸ்கொயர் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளால் ரொம்ப ஈஸியாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இதை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அது எப்படின்றத பார்க்கலாம். பான் ஒயிட்டாக இருந்தாலும் சரி, பிளாக்காக இருந்தாலும் சரி, இந்த பானு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த பானில் கிராஸில் வரக்கூடியதை நம்ம கவுண்ட் பண்ணணும். இல்லைன்னா இதை ஒரு பாக்ஸ் மாதிரி படிக்கணும். தான் பாருங்கள், இங்கே ஒரு கோடு போட்டு இந்த கோடு இங்கே பாருங்கள் 1 2 3 4 அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறீங்களோ அதுதான் இந்த எண்டு வரைக்கும் போகும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இங்கே போட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்துடும். சரிங்களா? இந்த பாக்ஸ் வந்துச்சுன்னா இது பேர் தான் வந்துட்டு ரூல் ஆஃப் த ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்னா, இந்த பாக்ஸுக்கு ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது ஒயிட் விளையாட போகிறாங்கன்னா இந்த ஸ்கொயருக்கு பக்கத்து ஸ்கொயரில் இருக்குன்னா இந்த கிங்கு, அதாவது இந்த ஸ்கொயருக்கு பக்கத்து ஸ்கொயரில் கிங்கு இருக்குன்னா இந்த கிங்கு சீக்கிரமாக வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் இந்த பான் மூவ் பண்ணாங்கன்னா வந்து பிடிச்சிரும். சரிங்களா? அதான் அதுக்கான அர்த்தம். இந்த கிங்கு குயிக்காக வந்துட்டு இந்த பானை வந்துட்டு பிடிச்சிரும். சப்போஸ் இந்த ஸ்கொயருக்கு ஒரு பக்கத்தில் அடுத்த ஒரு ரெண்டு ரேங்கோ இல்லை ஃபைலையோ தள்ளி இருக்குன்னா வந்து பிடிக்க முடியாது. வேணால் செக் பண்ணி பார்க்கலாமே. இப்போ பாருங்கள், இப்போ இங்கே கிங் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ கிங் இங்கே வராங்க. சரிங்களா? அடுத்து இவங்க மூவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மூவ் கிங் இங்கே வராங்க. அடுத்து இவங்க மூவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மூவ் கிங் இங்கே வராங்க. அடுத்து மூவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மூவ் கிங் இங்கே வராங்க. அடுத்து மூவ் பண்ணி இங்கே குயின் வைக்கிறாங்க. ஆனால் இதை வெட்டிடுவாங்க. ஸோ கேப்சர் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அதான் கான்செப்ட்டு. இப்போது நீங்கள் வேணால் வேறு எங்கேயாவது அந்த பாக்ஸ்க்கு பக்கத்தில் வேறு எங்கேயாவது வச்சு பாருங்கள், பண்ண முடியாது. இதுவே பிளாக் டு பிளே, ஒயிட் டு பிளேனா நம்ம சொல்கிற கான்செப்ட் ஈஸியாக வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ இதுவே பிளாக் டு பிளேனா வந்து பிடிக்க முடியாது. ஏன்னா இப்போ பிளாக் டு பிளே வச்சுக்கலாமே. இப்போ பாருங்கள், ஸ்கொயர் போட்டு பாருங்கள், ரெண்டு பாக்ஸ்க்கு தள்ளி அந்த சைடு இருக்குது. ஸோ அப்போ வர முடியாது. இது பேர் தான் வந்து ரூல் ஆஃப் ஸ்கொயர். இதை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் பேசிக்காக விளையாடுறவங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தெரிஞ்சுக்கணும், இந்த ரூல் ஆஃப் ஸ்கொயரை தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். இந்த ஸ்கொயர் பாருங்கள், இதில் ரூல் ஆஃப் ஸ்கொயரில் இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு பிளாக் டு பிளேன் வச்சுக்கலாம். இப்போ பிளாக் டு பிளேனா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஸ்கொயர் போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படி வருது. ஸோ பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அதனால் இது ஈஸியாக வின் ஆகிடும். பிளாக் வந்துட்டு போய் பிடிச்சிரும், மூவ் பண்ணால் பக்கத்தில் வந்து பிடிச்சிரும். சரி, இப்போ இதுவே ஒயிட் டு பிளேன் வச்சுக்கலாம், பிடிக்க முடியாது. இதை பாருங்கள், ரொம்ப குயிக்காக போயிடும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எண்டு கேம்லேயே நிறைய பேசிக்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.